ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு மருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே படாத பாடு இல்லைன்னு கொஞ்ச நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்தெல்லாம் போட்டு இப்போ கூட வந்து நெஞ்சு நோவுது. உண்மையிலே வந்து இன்றைய தினம் அதாவது என்னுடைய வீடியோ பார்க்குறவர்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான சர்ப்ரைஸாக வந்து இருக்கும். அதையும் தாண்டி வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக வந்து இந்த விஷயம் வந்து இதை வந்து பார்த்து எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. சில முள்ளு குத்து முள்ளு குத்தாம கூடாது. இந்த பைக் வந்துட்டு ரெடிகாசா லீசான்னு சொல்லி கூட வந்து கேட்கப்படுவோம். நாங்கள் என்ன வாகனம் படிச்சிருந்தாலும் இல்லை சொன்னால் என்ன செஞ்சாலும் வந்து எங்கள்கிட்ட உறவுகிட்ட வந்து நாங்கள் மறைக்கணும் சொல்லி ஒரு காலம் வந்து மறைச்சதில்லை. என்ன வேணால் நாங்கள் வந்துட்டு உண்மையை சொல்லுவோம். அந்த உண்மையை வந்து நாங்கள் சொல்ல போனால் வந்துட்டு எங்களுக்கு பெரிய அளவுக்கான ஆசையெல்லாம் வந்து இல்லைண்ணா. அவர் எல்லாருமே வந்து பார்க்க போனால் நம்மளாம் கார் வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு நான் வந்து கொடுத்த கிஃப்ட் இது. எனக்கு வந்து நான் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது அண்ணா புஷ்பம். அம்மன் பர்த்டே தெரிஞ்சுங்க சம்மந்தம் இருந்தாங்க. அந்த ஐயா கதையை கேட்டு ஐயா வந்து அந்த ஐயா வந்துட்டு வெளிநாட்டு கதைன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு மொழி நம்ம அந்த ஒரு நாட்டு மொழி வந்து நாட்டையே பார்த்துட்டு போயிட்டவர். இந்த நாட்டில் வந்த பிள்ளையா நாங்கள் சும்மா சொன்ன பிரான்ஸ் சொன்னேன். அப்போ அப்புறம் அவருமே நம்பிட்டார். ஏன்னா நாத்தி போட்டுற ட்ரெஸ் அப்படியான தலைக்கட்டு எல்லாத்தையும் பார்த்தா வெளிநாட்டெல்லாம் வந்து பிள்ளைகள் மேலே நம்பிட்டார். நான் கடைசி தெரிஞ்சு அப்புறம் அந்த மொழியெல்லாம் கதைக்கிறார். அவரும் எல்லா நாடும் போய் வந்துட்டு எல்லா மொழியும் கதைச்சுக்காடு. எதுவும் கதை பிள்ளைங்க இல்லை. அது இது செல்வடிக்க போதும். இப்போதான் நித்ராவில் இருந்தான். அப்போ பார்த்துருப்பீங்க வந்துட்டு அன்றைய தினம் நாங்கள் வீடியோவில் சொல்லி பெறமா அந்த கடைசி அந்த வீட்டு வீடியோ போடைக்குள்ள நாளைய தினம் அந்த வீடியோ போடும்போது வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோவில் வந்து தொடருவோம்னு சொல்லி கடைசியில் வந்து அம்மாவும் சொல்லிப்பேன், நானும் வந்து சொல்லிப்பேன். என்ன அப்போ அது சொல்லியிருந்தாங்க சொன்னதுதான் காணும். அடுத்த நாள் வந்து எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சு. நம்ம அதாவது வந்து எங்களோட சொந்தக்காரத்தாங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. நம்ம அப்போ இறந்தாலும் வந்துட்டு அப்போ அந்த செத்தோட வந்து போகணும்னு சொல்லி நாங்கள் போனாங்க. போட்டு வீட்டை வந்து ஒரு 3 மணி ஐயாண்ட சின்னவண்ட அப்பாண்ட தம்பிண்ட வைஃப் சொந்தக்காரன். ஓகே, அப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். இப்போ போட்டு நான் சுடலைக்கெல்லாம் போனாங்க. போட்டு ஒரு 3 மணிக்கு அப்படி வரைக்குள்ளே வந்து ஒரு நெஞ்சுக்கு தொண்டு திடீர்னு வந்துட்டு நம்ம நெஞ்சுக்கு தொண்டு வந்து சரியான மாதிரிக்கு மூச்சு விட கஷ்டமாக போய் நினச்சி நோம்பலாக வந்து சுடலை குடிச்சா வந்து ஓகே ஆயிடுமான்னு சொல்லி அப்படித்தான் இருந்தேன். நான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து சரியான வரைக்கும் தாங்க முடியாது. அப்படி அந்த நெஞ்சு குத்து வந்து ஒரு கடுமையாக போட்டு அப்போ அதை வந்து என்னால் துப்புரவாக தாங்க முடியாது. அப்படின்னு வந்து ஒரு திருப்பூர் அஞ்சலி அப்படி வந்துட்டு நின்று பார்த்து அதுவும் கூட வந்துட்டு சரி வரையில நம்ம அதுவும் சரி வரையில அப்படி இருந்து கூட வந்து சரியான விழுப்புற ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு மருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே படாத பாடு இல்லைன்னு கொஞ்ச நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்தெல்லாம் போட்டு இப்போ கூட வந்து நெஞ்சு நோவுது தான். ஆனால் அப்படின்னு கூட ஓரளவு ஓகேயா இருக்கு. நான் நெஞ்சு குத்துன்னு வந்து ஒரு பொருள் அதான் போல இருக்கு. நெஞ்சு குத்துறதுன்ற மூச்சு அது எங்கேயும் வேண்டியில்லை. அது எங்கேயும் வேண்டியில்லை. அது பொருளாத சாமானம். அதாவது எங்கேயும் வேண்டியில்லை. சாப்பிட்டு படத்துல நித்தியா போடணும். அப்படியோ தொண்டனுக்கும் திண்டங்களை யாரும் ஒன்று பழமொழி இருக்கு தெரியுமா? சித்தி நீங்க இல்ல தானே. அப்ப அவை வந்து நல்ல
ஓகே அப்போ அப்படி வந்து எனக்கு திடீர்னு மாதிரி குடும்பம் வந்து எல்லாம் போனாலும் வந்து எங்களால் வீடியோ வந்து வந்து நடக்கலாம் போட்டு நம்ம அதாவது உண்மையில வந்து நம்ம துப்புரம் வந்து 2 நாள் என்ன பொறுத்தவரை நான் ஜோதியா அப்படிதான் அது என்ன சொல்றது மந்திரோட ஓட் பண்ற கட்டம் அப்புறம் அம்மா நின்றோடைய சரி அது மருந்து எடுத்து வந்து குளிசை கொடுத்து பிறகு சுடு தண்ணி எல்லாம் இதெல்லாம் கொடுத்து ஒரு மணி இதில் ஓகே ஆயிட்டேன் கொஞ்சம் மந்தி ஹாஸ்பிட்டலில் போக தான் இருந்து சொன்னால் அவ்வளோ தூரம் என்னால் எல்லாம் போயிட்டு ஆனால் அங்கே போனால் வந்துட்டு என்னால் நிற்கல ஹாஸ்பிட்டலில் போட் பண்ணியிருந்தாக்காண்டு நான் போகலாம் போட்டு அப்போ உண்மையிலே வந்து இன்றைய தினம் அதாவது என்னுடைய வீடியோ பார்க்குறவர்களுக்கு வந்துட்டு இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கான சர்ப்ரைஸாக வந்து இருக்கும் அதையும் தாண்டி வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக வந்து இந்த விஷயம் வந்து இருக்கு நம்ம அதாவது வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி இந்த பொருள் வந்தது இது எப்படி நாங்கள் கொண்டு போகிறோம் இதை வந்து என்னென்ன கொண்டு நடத்த போகிறோம் என்ற வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு விளங்கு வேணாமா அப்போ ஓகே அப்படி சொல்லிக்கொண்டு அது என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு அது ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ தான் வந்து அம்மா மதியம் சாப்பிட்டுட்டு வந்தா அதுக்குள்ள எல்லாம் வந்து டீ டைமுக்கு ஒரு கொட்டாய் வந்துட்டு நம்ம அந்தந்த டைமுக்கு அலாரம் அடிக்கும் உடம்பேலாதான் சொக்க வைக்கும் சொல்லாது அவ அனுஷாக்காக நீ கதைச்செல்லாம் சிரிக்கல மொத்த பாக்க திரும்ப வருது நானும் இத்திர வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி எழுப்பினாரு அப்போ அம்மா வந்து சொன்னவா இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த சர்ப்ரைஸை வந்து நிறைய பேர் வந்து ஹோல்ட் பண்ணி கூட கேட்டுருந்தாங்க சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பா காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க வந்து அதான் இங்க வந்து கனடானால இருந்து இன்னைக்கு எல்லாரும் அதாவது இதை வந்து பார்த்து எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க சில முள்ளு குத்தும் முள்ளு குத்தாம கூடாது முள்ளண்டா குத்தான் போகணும் அது குத்தாட்டி எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை போட்ட கையோட சில கொமன்ல குத்தலாம் சிலர் கொஞ்சம் சுனாங்கியும் குத்தலாம் அப்ப அந்த குத்துற முள்ள அதையும் குத்தட்டும் நாங்கள் அந்த முள்ள குத்தினா அதை எடுத்து விட்டுட்டு போவோம் சில முள்ள எடுக்காம போவோம் இப்போ ஆதிக்கிட்டே வந்து பார்த்துட்டு நாங்கள் சர்ப்ரைஸை பார்ப்பேன் அதுக்கு வாங்க கிலோ தங்கண்டாயி தங்கச்சி மாடல் ஜீன்ஸ் ஆட்சி போட்டுருக்காரு அது ஆள் வெள்ளி சென்னோடைய பாவாடை மாதிரி இருக்கேன்னு சிவா உங்க காலத்துக்குள்ள எப்படி எல்லாம் போட்டுருக்கானுங்க அது கையிடு இந்த இது இதெல்லாம் வந்து ஒரு எங்களோட வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைபர் அக்கா கொடுத்த வார்த்தைக்கு அந்த முத்து மாலையில இதெல்லாம் நாங்கள் போடுறோம் இது ஆர்த்திக்கெல்லாம் விருப்பம் இதெல்லாம் புள்ளி இருக்கேன்னு ஆர்த்தி இந்த ஆர்த்திக்கு வந்து நாங்கள் அந்த 5 வயசு ஊசி போட்டதுக்கு வந்து டாக்டர்கிட்ட கொண்டு காட்டியிருந்தோம் நாங்கள் அதான் ஆர்த்தி உற்சாகமா இருக்கு வெளியில நின்று ஆர்த்தி எனக்கு வீடியோ கால் எடுத்து போட்டு என்ன சொல்லுங்க செஞ்சிருக்கேன் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ வெயில் வந்து தாழ்றதுக்கு உள்ளே வந்துட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம் காற்று வந்து இருக்குது ஓகே அந்த சர்ப்ரைஸை வந்து நாங்கள் இப்போ போயிட்டு வந்து உள்ள அங்கே காணிக்கிட்ட போயிட்டு வந்து சர்ப்ரைஸை பார்க்கணும் அன்னைக்கு காணிக்கிட்ட போய் பனங்காவட்டை அப்படி ஒன்றும் இல்லை பொறுத்திருந்தாரு நாங்கள் காட்ட போகிற சர்ப்ரைஸை கொஞ்சம் போத்துறதுல கொஞ்சம் சர்ப்ரைஸை கொண்டு வரலாம் ஆச்சி ஸ்டைலில் பண்ணுங்க கொக்கோ டான்ஸ் போடுறாரு சரி ஓகே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ அதோடைய சித்தி வீட்டின் முன் காணிக்கில் வந்து வந்துவிட்டோம் வேணாமா அதெல்லாம் வந்துட்டு தெரியாம மாதிரி காத்தா கிடக்குது இப்போ வந்து பனங்க நிற்கணும் ஒரு பனங்க பனங்க சுட்டு சாப்பிட சொன்னால் ஒரு 5000 வந்து அந்த காணிக்க பொறுக்கணும் எவ்வளோ பனை மரம் நிற்கணும் பார்த்தீங்க இது பனை மரம் வந்து கூட தான் கிடக்குறேன் எல்லாம் பீச்சாக கிடக்குண்ணா எல்லாம் மாறி மாறி இப்ப சீசன்லாம் கிடக்கு அதானே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவிய சொல்லுங்க அதான் சொல்லுவேன் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு எங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை வந்து அதே போல் வந்து அம்மாவுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை உண்டு நம்ம அதை வந்து என்னென்று காட்டி போட்டு அப்புறமா வந்து கதைப்போம் உண்மையில வந்து எது வரைக்குமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயமாக வந்து இருக்கு எனக்கும் வந்து ஆவலாக இருக்கு ஓகே அப்போ நாங்கள் இப்போ சுற்றி கொண்டு போவோம் நம்ம சுற்றி கொண்டு வாங்குவோம் நாங்கள் இப்போ சர்ப்ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு அப்போவோம் அம்மா ஒரு பக்கத்தில் ஒரு நிமிஷம் கல்ல ஆமாம் அம்மா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமா
மேலே அப்படி கேமரா வந்து இப்படி மேலே எழுதி போட்டு கீழே காட்டணுமா? வாங்க வாங்க. இப்போ இல்லை அம்மாட்ட சொல்ல காட்டு சர்ப்ரைஸாக காட்டக்கூடாது. இப்போ மேலே பனியை தான் காட்டி கொண்டிக்கிறேன். ஓகே சர்ப்ரைஸ். நியூ பைக் அப்படி இருக்கு. என்ன பேர் அது? என்ட்ராப். அதான் இப்போ வந்த மாடல் சைக்கிள். ஓகே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நாங்கள் யூடியூப் தலையின காலத்துலேருந்து வச்சிருந்த வாகனம் அப்படின்னு சொன்னால் பைக் வந்து இல்லை. ஏன்னா பைக் வந்து இல்லை. முதலாக எடுத்த வாகனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டோ வந்து எடுத்திருப்போம். ஸ்டார்ட்டில் வந்து அந்த ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து நாங்கள் வச்சிருந்துருப்போம். வச்சிருந்து போட்டு அதுக்கப்புறமாக வந்து ஜதுவுக்கு ஒரு பயிற்சிக்காக எடுத்து கொடுத்தாங்களோ. அதாவது 15 வயசுல ஜதுவுக்கு எடுத்து கொடுத்த ஆட்டோ. அது ஜது ஒரு 18 வயசுக்கான வச்சு அதை அப்படியே கட்டிக்கு போட்டான். இது ஓடி போனோம்னா இன்னும் நம்பி ஒரு காலம் வரையில தானே ஓடி பழகினா அது பழகினா கொஞ்சம் இன்னும் 3 வருஷமா ஆட்டோ ஓடி பழகு. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கதை சொன்னா சொல்லணும். பழகித்தான் அதை வண்டி அடிச்சு பழைய பாட்டை ஓகே அப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் அப்படி வந்துட்டு ஒரு ஆட்டோ வச்சுருந்தாங்க. நம்ம அதில் வந்து அந்த ஆட்டோ வந்து கொடுத்துட்டு எந்த போன வருஷம் பிறந்த நாளுக்கு தான் கொடுத்தாங்க. நம்ம போன வருஷம் பிறந்தநாள் தான் கொடுத்தாங்க. பிறந்தநாள் கொடுத்து போட்டு அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டியோ பைக் ஒன்று எடுத்துனாங்க. கனடா அண்ணா வந்து பர்த்டேக்கு அதான் 12வது பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸாக வாங்கி தந்த பைக் வந்து அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பைக் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்துட்டு நம்ம சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்துட்டு அது உண்மைக்குமே வந்து எப்படி சொல்ல வாகனம் வந்து கொஞ்சம் நாங்கள் நிதானமாக போனாலும் பாரவங்க வந்து சொல்லிக்கொண்டே தானே. அப்போ அதை வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டால் வந்து அது என்னால் வந்து அந்த பைக் வந்து உடைஞ்சிட்டு நம்ம சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அதில் வந்து பைக் வந்து உடைஞ்சு அது வந்து அப்படியே வந்துட்டு கொடுத்துட்டு தான் இந்த ஒரு புது பைக் வந்து நாங்கள் எடுத்துருந்தாங்க நம்ம. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பைக் போனால் இன்னொரு பைக்குன்ற போல் வந்து நாங்கள் மேலும் செகண்ட் ஹேண்டாக தான் வந்து எடுக்கிறாங்க. அப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தோம் வந்து செகண்ட் ஹேண்டாக வந்து பைக் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா வந்து அது திருப்ப கடையை கொண்டு போய் கொஞ்சம் சிலவழிக்கு இதில் வந்து சரியான மாதிரி அனுப்பப்பட்டாங்கன்னா அது வந்து அம்மா வந்துட்டு எங்களோட ஆட்டிக்குட்டியை படிப்பிக்கணும் என்ற ஒரு ரீசனால் வந்து அந்த பைக் கணக்கு இருந்தால் தான் ஓட்டிட்டு போட்டு அவசரமாக அந்த பைக் வந்து நிறைய விலை போன பட்ஜெட்டால் வந்து அந்த பைக் வந்து எடுத்து கொடுத்து நாங்கள். ஓகே அப்போ அப்படி முடிஞ்சாலும் வந்துட்டு இந்திய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எடுத்த ஒரு 15 நாட்களே ஆகுது. நம்ம பைக் வந்து எடுத்து 15 நாள் ஆகுது. அதான் வந்து லீஸில் போயிட்டு உடனடியாக நாங்கள் ஒருத்தட்ட கையில் தொடாமல் என்னுடைய முதலாவது புறப்ப கோழிக்கு ஸ்டார்ட் பண்ணி எடுத்த பைக்குன்னு சொன்னால் இந்த ஒரு பைக் தானே நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ சில பேர் வந்து யோசிக்க கூட இந்த பைக் வந்துட்டு ரெடி காசா லீஸான்னு சொல்லி கூட வந்து கேட்க கொடுக்கணும். அவங்க வந்து நாங்கள் என்ன வாகனம் படிச்சிருந்தாலும் இல்லை சொன்னால் என்ன செஞ்சாலும் வந்துட்டு எங்கள்கிட்ட உறவுகிட்ட வந்து நாங்கள் மறைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நாங்கள் ஒரு காலம் வந்து மறைச்சதில்லை. என்ன வேணாலும் நாங்கள் வந்துட்டு உண்மையை சொல்லுவோம் நம்ம. அப்போ அந்த இதுன்ற மொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு 8,60,000 ரூபா அந்த பைக்கின விலை வந்துட்டு. அப்போ அம்மா சொல்லியிருந்தா வந்து ரெடி காசு கிடைக்குன்னு சொன்னால் கொஞ்சம் தெரியுமா என்னம்மா கொஞ்சம் அப்படின்னு இப்படி கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் அப்போ அந்த ஒரு ரீதியால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ முதல் எடுத்த பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 லட்சம் ரூபா காசுக்கு தான் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க நம்ம. அப்போ அந்த 3 லட்சம் ரூபா காசுக்கு வந்து கொடுத்து போட்டு எங்கள்கிட்ட இருந்த ஒரு கொஞ்சம் காசு போட்டு அதான் வந்து 4 லட்சம் ரூபா கொடுத்து போட்டு இந்த பைக்கை வந்து நாங்கள் எடுத்துருந்தாங்க. மிச்ச காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்துட்டு லீஸ் வந்து போட்டுருக்கேன் நம்ம. அதாவது வந்து ஒரு 5 வருடங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் கை தொடவே தேவையில்லை. அம்மாட்ட கையில் அப்படின்னு சொன்னா அப்போ நான் வந்து அம்மா கீழே வந்து பைக்கை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து அடிச்சு கொடுத்துட்டு அம்மா பார்த்துக்கிட்டு அப்போ வந்து பார்த்தீங்க சொன்ன வந்துட்டு இந்த பைக் எல்லாம் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க வந்துட்டு என்ட்ரோக்கு சொல்கிறாங்க ஃபெயிலியல் மாடல் அப்படி இப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக வந்து பம் மாடல் சைக்கிள் வந்து ஓரளவுக்கு வந்து புது பைக் தான் வந்து பாருங்க. ஆனால் இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
புது மாடல் சொன்னால் இதில் வித்தியாசம் தெரியும். எல்லாம் ஹைவே ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து தட்டினா தான் வந்து ஸ்டார்ட் வருங்க. நேற்று தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த ஃப்ரீ சேல்ஸ் போடக்கூடிய நாள் வந்து 500 கிலோமீட்டர் ஓடின அப்புறம் வந்து மாற்றணும். அப்போ நாங்கள் வந்துட்டு நேற்று தான் உங்களுக்கு சேல்ஸ் போட்டோம்னா இல்லை போ எப்படி அந்த சொல்கிறேன் அது ஸ்டாண்டர்டு போவாது. வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மைக்கு வந்து எப்படி இருக்கிற சொல்லி மறக்காம போங்க. அது வந்து அம்மாவுக்கு நான் வந்து கொடுத்த கிஃப்ட் இது. எனக்கு வந்து நான் ஒரு பழைய MP90 பைக் ஒன்று எடுத்து ஓட போகிறேன். எனக்கு அதான் சரி. ஓகே, இதான் வந்து நாங்கள் எடுத்த ஒரு அழகான பைக் உண்டு. இப்போ புது பைக் தான் நாங்கள் தொட்டா ஏதோ ஸ்டார்ட் வரும். ஏமா நீங்கள் வந்து என்ட்ரோக் பைக் கொண்டு விடுங்க. அதாவது வந்து உங்களுக்கு இப்போ அந்த டியோ மந்த் இருக்குது. நம்ம டியோ மந்த் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து போன முறை டியோ வச்சுருந்தாங்களே. இப்போ இந்த முறை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக குதிரை போல இருக்கிற மாதிரி பைக் கொண்டு எடுத்தது. அப்போ அம்மா மக்களுக்காக வந்து ஓடி காடு பைக் அந்த அம்மாவுக்கு தான் எடுத்து கொடுத்தாரு. மண் இல்லை இல்லாமல் அதுக்கு நம்பிக்கை இல்லை தெரியும். அம்மா ஓடி பார்க்கணும் இந்த பைக். அம்மா ஓடி இல்லை அம்மா கட்ட வந்தாட்டு விழுந்தாலும் ஒருக்காதான் அதிக பேண்டன் அடிங்க. இது 8 இது ரவுண்டு. இது ரவுண்டு 8 இல்லை. அப்போ நடுவுக்க வளையோணுமே இல்லை. அம்மா வந்து இந்த பைக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்தது எடுத்தது சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொன்னால் இவ்வளோ காலமாக வந்து உண்மையாக நாங்கள் சொல்ல போனால் வந்துட்டு எங்களுக்கு பெரிய அளவுக்கான ஆசையெல்லாம் வந்து இல்லைண்ணா. ஒரு எல்லாருமே வந்து பார்க்க போனால் நார்மலாக கார் வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க. ஒன்லி நாங்கள் ஸ்டார்ட்ல அதாவது வந்து 6 பேருமே நாங்கள் சைக்கிள்லாம் இயக்கிட்டு இருந்தாங்களே. இப்படி சில பேர் வந்து அடிப்படையாக இவ்வளோ தூரம் முதல்ல நம்ம பண்ணியிருப்பாங்க. ஓடக்கூட சைக்கிள் இல்லாமல் இருக்குது, எங்கள்கிட்ட ஒரு பைக் இல்லைன்னெல்லாம் நிறைய பேர் நம்ம பண்ணுவாங்க. நாங்கள் அதை குறிச்செல்லாம் கவலைப்படையில கடவுள்கிட்ட தான் சொல்லி முறையிட்டுருந்தாங்களே. அதுக்கு ஒரு வழியாக கடவுள் ஒரு பைக் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம். செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்துனாங்களே. அதுக்கு பிறகு பார்த்தால் கடவுள் எங்களுக்கு ஒரு புது பைக்குக்கும் ஒரு வேண்டியிருக்கார். எல்லாம் கடவுள் அனுப்புனவே எல்லாம் எது கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்குமே இல்லை. எல்லாம் கடவுள்கிட்ட அருளாண்டு. அதே போல் உண்மையாக நாங்கள் வீடும் வந்து விற்றது நிறைய உறவுகள் வந்து எடுத்து கதைகளை வந்து கவலைப்பட்டவங்களே. என்னென்னு செய்ய போகிறீங்கள் சொல்லி நான் மனுஷரை நம்பி இருக்கல, கடவுள்கிட்ட தான் நம்பி இருக்கிறேன். பார்ப்போம். அதான் என்ன சொன்னால் இப்போ நார்மலாக தெரியும் தானே. இப்போ சாமான் விலை அதை விட நாங்கள் கொடுத்த அந்த வீட்டின் பெருமதி வந்து இப்போ உண்மையை சொல்ல போனால் இப்போ இங்கே சாதனையாக கண்ட சைட்டெல்லாம் சும்மா இருக்காது. சாந்திரியாக கண்ட சைட்டில் பார்த்தா ஒரு பேரை காணி வாங்க தான் காணுமே எதோங்கிற காசு இல்லை. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சித்தியாகண்ட ஊர் பக்கம் இந்த தள்ளப்ப பக்கம் வந்து காணி வாங்கணும்னு சொன்னால் எங்களோட காசு வந்து ஒரு பேக் சீமெண்ட் வாங்கி ஒரு காணி ஏமா ஒரு பேக் சீமெண்ட் வாங்கி ஒரு காணி வாங்குறது காணி வாங்குறோம். இல்லை நாங்கள் நீ ஒரு காணி வாங்குறோன்னு சொல்லி இப்போ அதுக்குள்ள நீ மதில் கட்டணும், கிணறு அடிக்கணும், டாய்லெட் கட்டணும், வீடு கட்டணும். அதை விட இன்னும் ஒன்று ராத்திரி முக்கியமாக வைக்கிறாங்க. கரண்ட் எடுக்கணும்னாலும் ராத்திரி அப்போ இதுகள் எல்லாம் உண்மையில என்ன சொல்கிறது, ஏதோ கொடுத்துட்டோம் வீட்டால் எலும்புமண்டோட நான் எதிர்பார்க்கல. நாங்கள் ஆசையாக கட்டின வீடு எலும்புவோம் விற்பமண்டலெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. சரி எல்லாம் ஒரு கடவுள் சித்தமே. இது வரைக்கும் மனுஷரை நம்பி வாழையில கடவுளை நம்பி தான் இருக்கிறோம்.
எல்லாம் வெஜிடபிள் கை கூடுமே நம்புறீங்க அதுவும் நாங்கள் கண்டிப்பாக எதுவுமே எங்களோட சேனலில் வந்து நாங்கள் ஒளிவு மறைவு செய்கிறதே இல்லை. அது வந்து வெளிப்படையாக காட்டும். அதனால் வந்து யார் என்ன நினைக்கிறோமோ என்ன நினைக்கக்கூடாது எதுன்றாலும் எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி காணி நாங்கள் வாங்கினாலும் கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு வாங்குறதுலேருந்து அதுக்கு அத்திவாரம் போட்டாங்க நாட்களில் போட்டாங்க வந்து கண்டிப்பாக வந்து காட்டும். எனக்கு ஆசை காணி வாங்குறதுனா அதான் இப்போ என்ன சொல்கிறோம்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே எங்களுக்கு என்னன்னு சொன்னால் எங்களுக்கு கூட சகோதரங்கள் இருந்தால் கூட வந்துட்டு அவங்களால ஒரு அட்வைஸ் வந்து வரும்னு சொன்னால் அதே போல் வந்து எங்களோட முகம் தெரியாத உறவுகள் அவங்க தான் அந்த ஒரு கமெண்ட் ஒரு வார்த்தையால் அம்மா வந்து எங்களோட ஒரு அம்மா மாதிரி என்னோட அம்மாவுக்கு மேலதிகமாக நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு. நாங்கள் வீடு கொடுத்தோன்னே ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு வழி காட்டுவாங்க. அப்படி காட்டாங்க நம்புவோம் கடிச்சால தேய்க்கலாட்டா வந்து அப்போ நான் விளக்கூட வேணாமா சந்தோஷம் கோடு பார்ப்போம். நான் எந்த ரோப் ஓடினாலும் அந்த ஜாதரோப்பு தான். ஓகே அப்போ அப்படி இது எது ஐடியோட இருக்கு இல்லை இல்லை வேண்டாம் வேணாம் எனக்கு வேணாம். சந்தோஷமா ஓட போகிறோம். பெட்ரோல் அடிக்க போய் கொண்டிருக்கோம். தூக்குவாம இருக்கா இதை பார்க்க யாதவுக்கு இல்லாம மாதிரி கிடக்கு காணா யாதவுக்கு இதே எத்தனை லத்தி விட ஆசையா இருக்கு. அது எந்த கையில தனிப்பாங்கன்னா கொனகாலம் பார்ப்பேன். அம்மா ஆசை வந்து அவிய வந்து ஏற்றணும்னு சொல்லி ஆமா விழுத்த மாட்டா போடா விழுத்த மாட்டா வாடா அம்மா ஆசை நிறைய வாடா டேய் அவன் பயத்தை பார்த்தியோ தானே உசுர் பண்ணு வந்தாங்க அப்படின்னா கொண்டு விழுத்துருந்தா சேமா அப்படியே சித்திட்டு எடுத்துட்டு போவோமா அப்படியே நீங்கள் எடுத்துட்டு வாங்க டைம் ஆச்சு டீ பைக்கு காட்டுறியா வழியா பைக் காட்டியே தானே அந்த வழியை சுற்றி ஒரு காட்டு அது தெரியும் தான் என்ன இருக்கணும் அம்மா ஓடிக்கொண்டு விடுவாங்க பாய் பாய் நாளைய தினம் சந்திப்போம் மக்களே.